ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவலில் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரே அப்ளிகேஷனில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷனை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் வேறு என்ன சொல்லலாம், ஒரு ஃபோட்டோ ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், பிடிஎஃப் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த ஆப்பில் நம்ம பண்ணலாம், இந்த ஒரு ஆப் மூலமாகவே. அந்த ஆப் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாத்தினா என்னடா ஒரு பொண்ணு பேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பேரே அதுதான், சாத்தி. ஸோ இந்த அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏபிக்காவே இது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் காட்டுறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் உள்ள போயாச்சு. சாத்தி. இப்போ ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். ஷேர் திஸ் ஆப், நோட்டிஃபிகேஷன், ஹெல்ப். பார்த்தீங்களா, இதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, லைக் கிரிக்கெட், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிறதுலாம் முக்கால்வாசி இந்தியா இருக்கும். ஓகேங்களா, விட்டுருங்க, இதுவும் தேவையில்லை. ஆப் மேனேஜர் நம்ம கிட்ட அப்ளிகேஷன்லாம் ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பிடிஎஃப் ரீடர், ஓசிஆர், இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நேவிகேஷன், ஓகே, ஆப் ஸ்டோர். ஓகே, நம்ம ஆப் ஸ்டோர் பற்றி லாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஓகே, பிடிஎஃப் ரீடர் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பிடிஎஃப் ரீடர் எப்படி ரீட் பண்ணுறது? ஹலோ கொடுத்துருங்க. கிராண்டு. இப்போ நம்ம வந்து பிடிஎஃப் ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிடிஎஃப் இது பண்ணுறது வச்சுட்டேன். இப்போ நம்ம ரைட்டில் ஸ்வைப் பண்ணலாம். அப்படியே ரைட்டில் ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது நமக்கு ரீட் பண்ணுற இடத்துல. ஓகே, லோட் பிடிஎஃப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணுமோ அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ லோட் பிடிஎஃப்னு இருக்கு, நான் இதில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட்ஸில் கூப்பிட்டு போயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட்ஸில் எடுக்க முடியலன்னா மேலே டச் பண்ணிங்கன்னா preview the file, show routes அப்படிலாம் இருக்கும். ஓகேங்களா, அதில் கூட போய் நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபோன் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டில் இருந்தால். இப்போ எனக்கு முன்னாடியே காட்டுது. ஓகே, இப்போது க்ரோம் ஷார்ட்கட் பிடிஎஃப் இருக்குது. இதை வந்து நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பிடிஎஃப் பேர் படிக்கிறதுல இது மேலே அப்படியே கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து லோட் ஆயிடுச்சு. இது வந்து ரீட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரீட் பண்ணாது. நம்பர் ரீட் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் விஷயம். காசரை நம்ம கரெக்டாக அந்த டெக்ஸ்டாட்டை வைக்கணும். இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன். ஒன் செகண்ட் நான் கொடுக்குறேன். அதாவது லோட் ஆகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் உங்கள் டைம் அலோ கேட்டதுன்னா அலோ கொடுத்துட்டு லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்க. ப்ரீவியஸ்னு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே படிக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்மளே படிக்கனால நம்ம வச்சா கேரக்டர் வச்சா கூட நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நெக்ஸ்ட் பேஜ் கூட நீங்கள் இதில் 2-3 பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள். இது மாதிரி கண்டினியூஸாக படிக்குது. அது கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக தான் இருக்குது, விட்டு விட்டு படிக்காது.
நம்மளே இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எப்படி படிக்கும் அந்த மாதிரி தான் இது படிக்குது. ஓகேங்களா, இது ஒரு சின்ன பிரச்சனை தான். மேபி வேறு பிடிஎஃப் நீங்கள் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் பேக் வரேன். ஓகே, இப்போ ஓசிஆர் பார்த்துருவோம். ஓசிஆர் ஃபோட்டோ ரீட் பண்ணுறது அதே மாதிரி அளவு கேட்கும். கிராண்ட் கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் பிக் இமேஜ் கொடுங்க. அதில் வந்து லோடட் பிடிஎஃப்னு இருந்தது, இதில் வந்து பிக் இமேஜ்னு இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஃபோட்டோஸ் தான் கேட்குது. ஓப்பன் இது வந்து ஃபோட்டோஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். சரி, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் அப்படியே கிளிக் பண்ணி விட்றேன். இந்த ஃபோட்டோவில் என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு படிக்கதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது மாதிரி திருப்பி ஒரு டைம் கிராண்ட் கேட்குது. ஓகேங்க, கிராண்ட் கொடுத்துருங்க. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்ததுன்னா கூகுள் அசிஸ்டன்ட் தமிழ் தான் இருந்தது. அது அப்படியே கரெக்டாக இதில் படிக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபோட்டோவில் நாங்கள் அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அது கரெக்டாக படிக்குது. இதில் பார்த்தீங்களா, ஃபோட்டோவில் என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ரொம்ப ப்ளஸ்னால் ஃபோட்டோவில் என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு பார்க்க முடியுது ரொம்ப ஈஸியாக. ஸோ அதில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இதில் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு பிடிஎஃப்லேயே காட்டணும்னு பார்த்தா, பட் மறந்துட்டேன். ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப்ல அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ் கொடுக்குறேன், ட்ரான்ஸ்லேட் ஆகுதான்னு பார்க்கலாம். தமிழ் கொடுத்துட்றேன், பார்ப்போமா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தமிழ்லையும் படிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிடிஎஃப் கூட தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் டிலே ஆகும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எத்தனை பேஜ் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, நம்ம 2 பார்த்துட்டோம். இதில் நிறைய இதில் சிலதெல்லாம் நம்ம இந்த எஃப்எம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஹிந்தியில் தான் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் ஹிந்தியில் தான் இருக்குது. அதான் இதில் பிரச்சனை. எஜுகேஷன்லாம் நம்மளால் படிக்க முடியாது, ஏன்னா ஹிந்தியில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, ஆப் ஸ்டோரில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இது ஈஸி தான். லோட் ஆகுது. இது மாதிரி இதில் டிஃபால்ட்டாக நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த ஆப்பை நம்ம எந்த ஆப்பை செலக்ட் பண்ணோமோ அந்த ஆப்போட வெப்சைட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்குக்கு கொண்டு போவோம். ஒரு சில ஆப் இருக்கும். ஓகே, இப்போ NVIDIA இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ NVIDIA நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டா NVIDIA பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேங்களா, NVIDIA பற்றி உங்களுக்கு என்ன வரும்? ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதில் நிறையா இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் போகலாம் ஸ்க்ரோல் பண்ணி. பார்த்தீங்களா, டவுன்லோட் லிங்க்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெப்சைட்டில் கூட்டு போய் டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் வந்து கூட்டு போயிடும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது க்ரோமில் கூட்டு போய் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி இதில் இருக்குது. ஒரு சில அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் வரணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எப்போவே மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு லெவல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.